ஷே விஷ்ணு எப்பா ஈஸ்வரனே அண்ணே எங்கள் அண்ணே இந்த கணக்கு முடிக்கிற ரொம்ப கஷ்டப்பட்டார். முடிஞ்சு போச்சு, எரிச்சாச்சு. 7 நாட்டு சனிக்கிட்டே எரிச்சாச்சு. எல்லாம் ஒன்று நாக்கில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கோடி லட்ச கோடி. 10 ரூபா தாளுக்கு நாக்கில் வரும், 100 ரூபா தாளுக்கு நாக்கில் வரும், 1000 ரூபா தாளுக்கு நாக்கில் வரும். 1000 ரூபா தாளாக முடிச்சாச்சு, 500 ரூபா தாள் நாக்கில் வரும். இப்போ எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ இந்த பேப்பரை எரித்து முடிச்சாச்சு. இப்போ இந்த பேப்பரால் கடவுள் கடிக்க விடுவார். அவன் வீட்டுக்கு உள்ளே கடிக்க விடுவார். கடி கட்டி 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 உயிர் தடத்தில் தான் கடிக்க விடுவார். கடவுள் மூளையை திருப்புறது மானிட பேரை உயிர் தடத்தில் கடிக்கணும். பெண்ணுக்கு மேலேயும் கீழே இருக்கிறத கடிக்க விடுவார். ஆணுக்கு ஒரே உறுப்புனா பம்படிக்கானா மோண்டு தண்ணியை குடிச்சு பம்படிக்கானா பெண்ணை இப்படி மாற்றி கடிக்க விடுவார். கடிக்கையில் வீட்டில் காலையில் ஆஸ்பத்திரிக்கு ஓடும். வேண்டா கணக்கு மூளை திருப்பி விட்ருவார். ஒழுங்காக போ, பொத்தி போ, புரியுதா இல்லையா? எனக்கு மூளை இருக்குன்னு நீ அலையாடா முட்டா குய்மேனே. ஆட்டுக்கறி, கோழிக்கறி, பன்னிக்கறி, மாட்டுக்கறி தின்னு பன்னி உறுப்பெல்லாம் அழிச்சிட்டான். இப்போ பூரா பசு மாடு, ஆடு மாடுகளை பூரா அழிச்சு வாரான். மாண்டப்ப உற்பத்தி ஆகி கிடக்கான், மாதிரி கிடக்கான். நாக்கை தூக்கிட்டாலே தான் முட்டா குய்மேனே விவசாயம் கொடுத்துருக்காரா. சூனா பேலை பூரா ஆணும் பெண்ணும் அதை நாக்கை ஓட்டிட்டாது. இப்போ பாரு, வண்டி வாகனம்லாம் எல்லாம் இராணுவ வானரப்படம் உள்ள வரையில 4 வீலர் பூரா எரிச்சிருவாங்க, 2 வீலரை எரிச்சிருவாங்க, கண்டிப்பாக எரிப்பாங்க. சரியா? பூமி அதறது, அந்த புகை விடுறது வானத்தில் பூரா அசிங்கமாகுது. புரியுதா இல்லையா? அது எல்லாம் மழை பெஞ்சு தான் கடவுளால் அந்த பூரா அந்த சுத்தம் படுத்தணும். அவர் படுத்துதாரு, எவ்வளோ கஷ்டப்படுத்தாரு. நீ அழிப்போ அவர் உட்காந்து பார்த்துக்கிட்டு பாரு. அதால வண்டியோட சேர்த்து எரிச்சு போடுவாங்க. ஒழுங்கா போடா, 2 வீலர் 4 வீலர் தூக்கி வச்சு எரிச்சு போடுவான் வானரப்படா ராணுவம். ஒழுங்கா போ. வண்டி வாகனம்னா அவ்வளோதான். பெட்ரோல், டீசல், ஆயில், கச்சா எண்ணெயெல்லாம் இப்போ எரிஞ்சு போவோம். இப்போ உள்ள களத்தில் இறங்கியிருக்க வெளிநாடு பூரா ஜோலி முடிஞ்சோ அவனுங்களுக்கு தெரியும். இறங்கிட்டாரு, மைதானத்தில் இறங்கிட்டாரு, இன்னும் விடமாட்டார், எல்லா நாடும் அழிச்சிருவார். அவனுங்களுக்கு தெரியும். முக்காடு, தொப்பி, தாடி அந்த முட்டா குய்மனுக்கு தெரியும். அடுத்து கிறிஸ்டினா இருக்கானா, வெளிநாடு செத்தவனை கும்பிட்டு தூக்கிட்டு அழைதானா. இல்லை, எல்லா நாட்டிலையும் சிவலிங்கம் எல்லா ஆளையும் இருந்ததுரா பூராமே அழிச்சிட்டான். எல்லா நாட்டிலையும் அழிச்சிட்டான். இப்போ தமிழ்நாட்டில் அழிச்சு வாரான். தமிழ்நாட்டில் என்ன காரணம் அழிச்சு வாரான்? கோயிலை அழிச்சிட்டோம்னா இடம் பூரா நக்கிறோம்னா கண்டாரோலி பிதிக்கி சாணியை வெளியே எடுத்து போடுவார். அதுக்கு தான் 117(1)18 ஜமீன் கணக்கு பிடிக்காரு இங்கே. அதுக்கு தான் இந்த ஜமீன் கணக்கு பிடிக்கல. செட்டி கிராமத்தில் ஓகோன்னு எழுதி வச்சு நாக்க 2 தூக்கி உள்ளே ஓட்டி நக்கி போனால உள்ளே தூக்கி போடுவார் செயலறையில். முக்கால் சத்தியம் போட்டாச்சுரா. கண்டார ஒளிமனை பாலாக்க வந்த முட்டா கூலிமணிகளாம் விவசாயத்தை பாலாக்கி என்னடா திம்பிய நாளைக்கு கக்கூசி வீடுந்தோறும் போட்டு வச்சுருக்க பாத்ரூம் கக்கூசு மோந்து குடிங்கடா, அதை குடிங்கடா. இல்லை, கொண்டார முட்டா குய்மனை அறிவு கொடுத்தாரு. அந்த அறிவில் செயலிழந்து 2 அறிவில் இருக்காடா. அறிவிட்ட முட்டா குய்மனை நானே பயந்து போய் எங்கள் அண்ணன் முன்னாடி நின்று கும்பிட்டு நிற்கேன். பயந்து போய் நிற்கேன். உங்களுக்கு பயம் இல்லை என்னடா முட்டா கூதிமனைகளா? முக்கால் சத்தியம் நாக்கு அறுத்துருவாங்க. 2ஆம் நம்பர் போட முதல் நாக்கு அறுறான் பாரு. அவர் இப்போ கணக்கு பூசணுமோ லேஜாக போடுறாரு. அந்த நேரம் சேட்டை அவர் ரொம்ப வச்சுருப்பான். அதனால் புடுக்கு நாக்கை வெட்டுறான் பாரு. அதையும் பார்த்துக்கோ. ஒழுங்காக போங்கடா முக்கால்